ஆவியா இருந்தாலும் அழகா இருக்கணும், பாக்குறவங்க எல்லாம் பாராட்டணும். ரம்ப, ஊர்வசி, மேனகைக்கு அடுத்தபடியா இந்த தேவிதான் எல்லாரும் சொல்ல வைக்கணும். அதுக்குத்தான் இது. டடாய். இன்னைக்கு இவ எப்படி இருப்பான்னு தெரியலையே. ஜானகியா இருப்பாளா, தேவியா இருப்பாளா? யாரா இருந்தாலும் அடிவாகாம இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ யாருன்னு நினைக்கிறியோ அதுக்கு ஆப்போசிட்டா வச்சுக்கோயே. அப்போ நான் ஜானகின்னு நினைச்சா நீ தேவியா இருப்பல்ல? எப்ப பார்த்தாலும் ஜானகியவே நினைச்சிட்டு இருப்பியா? கொன்னுடுவேன் உன்னை. போய் வெளியே போய். மூர்த்தி, இந்த கங்கா கதையை முடிச்சாதான்டா மாயாக்கு வாழ்க்கை. ஏதாவது ஐடியா பண்ணுவா? ஆவி வேஷம் போட்டதுல இருந்து ராத்திரி பூரா தூக்கமே வர மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் பால்கனிக்கு போய் நடந்துட்டாது வரலாம். ஒன்ன போய் கேட்டேன் பாரு, ரூமுக்குள்ள போய் குப்புரை படுத்தா எனக்கே 1000 ஐடியா வரும்டா. ஓடா. அப்பா அப்பா எனக்கு ஒரே பயமா இருக்குப்பா. இருங்கப்பா, நானும் வரேன், சேர்ந்து ஐடியா பண்ணுவோம். பயமா இருக்குன்னு சொல்றேன்லப்பா. இருங்கப்பா. பயப்படுறது என்னடா இருக்கு? பாத்தீங்களாப்பா, சொன்ன உடனே வருது. என்னையா, என்னாச்சு? அது ஒண்ணு இல்லாம கை தவறி கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் கிளீன் பண்ணிடு. சரிங்கய்யா. திரும்படா. வேண்டாம், மானத்தை வாங்குறேன். போ போ, உள்ள போ. ஐயா, நல்லா தொடச்சிட்டேயா. ஸ்மெல்லு போன மாதிரி தெரியல. கொஞ்சம் ஸ்ப்ரே எடுத்துருந்து அடிமா. சரிங்க ஐயா. ஸ்ப்ரே காலி ஆயிடுச்சியா. பூஜை ரூம்ல ஊதுபத்தி இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து. சரிங்கய்யா. வாடா. வச்சிட்டீங்களா? இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்றேன்னு பாரு. ஜெய் காளி. जय जय काली। विंदम महादेवी देवी देवी।
மகிஷாசுரமர்தினி பகவதி. இனி நீ அடிமேடா, நாட்டி வச்சா ஆடுற பொம்மடா. எந்திரிடா. நடடா. கத்திய எடுடா. கத்திய எடுடா. என்ன சத்தம்? உள்ள எல்லாம் சத்தம் கேட்குது. படுக்கிறீங்க, எந்திரிங்க வாங்க. எடுடா கத்திய. கைய அறுத்துக்கடா. சின்னையா, சின்னையா, படுக்கிறீங்க. என்னங்க ஐயா, கத்தியை கொடுங்க. உங்களை பிடிச்சு தள்ளி விடுறா. ஐயா, 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 சொல்றது கேளுங்க. வேணாங்க. ஐயா, ஐயா, சொல்றது கேளுங்க. கைய அறுத்துக்க. ஐயா, 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 ஐயோ, என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க? ஐயா, ஐயா, அடிடா அவங்கள. ஐயா, ஐயா, நில்லுங்கய்யா. ஐயா, எங்கய்யா போறீங்க? ஐயா, ஐயா, வாங்கய்யா. ஐயா, கத்தியை கொடுங்கய்யா. போ, உன் தலைய முட்டிக்கடா. கத்தியை கொடுத்துருங்கய்யா. ஐயா, 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 சொல்றது கேளுங்கய்யா. ஐயா, நில்லுங்கய்யா. ஐயா, ஐயா, வேணாங்கய்யா. ஐயா, தப்பு எதுவும் பண்ணிடாதீங்கய்யா. ஐயா, சொல்றது கேளுங்கய்யா. ஐயா, மாப்பிள, மாப்பிள, என்ன பண்றீங்க? நில்லுங்க. மாப்பிள, ஐயா, மாப்பிள, சொல்லுங்க. ஐயோ, ஏன்பா இப்படி பண்ற? குத்திக்கிட்டு சாவுடா. என்ன மாப்பிள பண்றீங்க? முதல்ல கத்தியை கொடுங்க. மாப்பிள, மாப்பிள எங்க போறீங்க? மாப்பிள, 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 கத்தியை கொடுங்க. என்ன பண்றீங்க? மாப்ள வேண்டாம். என்ன மாப்பிள? ஏன் இப்படி பண்றீங்க? வேண்டாம் மாப்ள. என்னாச்சு உங்களுக்கு? மாப்ள சொன்னா கேளுங்க. வேண்டாம். ஐயா வேணாங்க. மாப்ள கத்தி கேளுங்க. வேண்டாம் மாப்ள. மாப்ள என்னாச்சு மாப்ள உங்களுக்கு? மாப்ள சம்திங் ராங். என்னமோ நடந்திருக்கு போல் இருக்கே. ஜானகி, மாப்பிள்ளை பாவம், அவர் ஒண்ணும் பண்ணிடாத. நாம தான் ஜானகின்னு எல்லாரும் நம்பிட்டாங்க. நாமளும் அதையே மெயின்டைன் பண்ணிக்கலாம். விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்ன விட்டு போகணும்னு நினைச்சா நான் கண்டிப்பா விட மாட்டேன். என்ன இருந்தாலும் அருண் உன் புருஷன் தானே, அவரை நீயே கஷ்டப்படுத்தலாமா? அவர் கஷ்டத்தை பத்தி மட்டும் பேசுறீங்களே, ஏன் கஷ்டத்தை பத்தி இங்க யாராவது யோசிச்சீங்களா? அதுக்காக நீ இந்த அளவுக்கு பண்ணலாமா? இவருக்காக நான் எந்த அளவுக்கு வேணாலும் போவேன்.
சூலினி மாப்பிள என்னாச்சு மாப்பிள உங்களுக்கு? மாப்பிள நான் சொல்றது கேளு. ஏதாவது பேசுங்க மாப்பிள. கேட்க புரியல இல்லையா இப்போ? மாப்பிள இங்க பாருங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு ஜானகி. அப்படி எல்லாம் பண்ணாத. ஐயோ பைரவி வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாளே. காளி அருண் மாப்ள மாப்ள மாப்பிள மாப்பிள அருண் மாப்ள மாப்பிள அருண் தண்ணி கொண்டு வாங்க சீக்கிரம். மாப்பிள மாப்ள மாப்பிள மாப்பிள கண்ணை திறந்து பாருங்க. மாப்பிள என்ன பாருங்க மாப்பிள. மாப்பிள மாப்பிள கண்ணை திறந்து பாருங்க மாப்பிள. கண்ணு தரங்க மாப்பிள. மாப்ள மாப்பிள மாப்ள என்னாச்சு மாப்ள உங்களுக்கு? என்னாச்சு? ஜானகி ஆவி உங்களை கொல்ல பாத்துச்சு மாப்பிள. என்ன சொல்றீங்க? ஜானகி ஆவி என்ன கொல்ல பாத்துச்சா? நிஜமாவா? ஆமா அங்க நிக்கிறாங்க பாருங்க. இவனும் நம்மள ஜானகியாவின் நம்பிட்டான். கங்காவை கொல்ல இதான் சரியான சமயம். நீயா இப்படி பண்ண? ஆமா நான் தான் பண்ணேன். நீங்க என்ன கண்டுக்காம இருக்கிறதுனால தான் நான் இப்படி பண்ணேன். நீங்க எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை உயிரோட விட்டேன். ஆனா அந்த கங்காவை நான் விட்டவே மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன். ஏய், கங்கா கங்கா ஜானகி நீ செத்தடி. எங்கடி இருக்க? யோ விடியா. உன் பொண்ணு என் வாழ்க்கையில விளையாடுறப்ப நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அவளை கொல்லாம விட மாட்டேன். எங்கடி அவ? போயா கங்கா. ஏய் கங்கா எங்கடி இருக்க? ஏய் வாடி. ஓ இங்கதான் இருக்கியா? என் தாலிய வாங்கி கட்டிட்டு நீ தூங்கிட்டா இருக்க. உன்னை குத்தாம விட மாட்டேன். ஏய்
உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டி. உனக்கு ஏன் கையால் தாண்டி சாவு. ஏய் எழுந்திருடி. என்னடி தூக்கம்? ஏய் கங்கா எழுந்திருடி. உன்னை கொல்லணும். உன்னை என் கையால கொல்லணும். விடுங்க என்ன, விடுங்க, விடுங்க என்ன. ஏய் சதிகாரி, உன் கூட நெருங்கி பழகின பாவத்துக்கு இப்படி அடி பண்ணுவ? இப்படியா பண்ணுவ? கூட பழகின பாவத்துக்கு எனக்கே போட்டியா வருவியா? உன்னை விட மாட்டேன்டி. உன்னை விடவே மாட்டேன். உன்னை விட மாட்டேன்டி. செத்து போ. தப்பிச்சிட்டல. எல்லா நேரத்திலயும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஏய் விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க, விடுங்க. ஏய் வீட்டு வேலைக்காரி நீ அரண்மனைக்கு மருமகள் ஆயிடுவியா? உன்னை சொல்லாம விட மாட்டேன். உன்னை கொன்னே தீருவேன். ஏய் உன்னை உயிரோட விட மாட்டேன். விடுங்க என்ன. ஏய் கங்கா, ஏய் பாத்தலண்டி நீயா நானானு. ஏய் விடுங்க அருண், விடுங்க என்ன, விடுங்க. சொல்ல கேட்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன அடிச்சிருமா போல் இருக்கு. பேசாம மயக்கம் போடுற மாதிரி நடிக்க வேண்டியதுதான். தேவியா என்னமா ஆச்சு? எந்திரிங்கம்மா. இப்படி கத்திய தூக்க ஆரம்பிச்சிட்டாலே, படக்கூடாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? கங்கா உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஆவி அநியாயத்துக்கு உக்கிரமா இருக்கு போல இருக்கு. அதான் இப்படி பண்ணுது. நான் எங்க இருக்கேன்? நான் எப்படி இங்க வந்தேன்? எல்லாரும் ஏன் என்னைய பாக்குறீங்க? என்ன நடந்துச்சுங்க? ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு எனக்கு? மஞ்சு, என்ன நடந்துச்சு மஞ்சு? என்ன நடந்துச்சா? கொலையே நடக்க இருந்துச்சு. நல்ல வேளை நாங்க வந்து கங்காவை காப்பாத்திட்டோம். என்ன மஞ்சு சொல்ற? கங்காவை கொல்றதுக்கு யாருக்கு மனசு வரும்? நமக்கு மேல நடிக்கிறாளே. அந்த அக்கிரமத்தை யார் பண்ணது? வேற யாரு? நீதான். நானா? என்ன மஞ்சு சொல்ற? கத்திய வச்சு மாப்பிளைய கைய வெட்டிக்க வச்ச. இப்போ கத்திய தூக்கி எறிஞ்சு கங்காவை கொலை பண்ண பார்த்த. எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற ஜானகியோட ஆவி வேலைதான். ஐயோ, ஜானகியோட ஆவி என்ன கொலைகாரி ஆக்கிடு போல் இருக்கே. ஏற்கனவே எங்க அண்ணன் நான் உன்னை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டேன்னு என்ன திட்டிட்டு இருக்காரு. இதுல என்னால ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா கொடியை கெடுத்தவன்னு பழைய தூக்கிய மேல போட்டுருவாரு. யாருமே எழுதி கொடுக்காம சொந்தமா அசத்துறாள. ஐயோ, நான் என்ன பண்றேன், என்ன செய்யறேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஜானகிய நான் நல்ல விதமா நினைச்சதுக்கு அவ ஆவி என் பேரை கெடுத்துட்டு போயிடு போல் இருக்கே. ஐயோ மாப்பிள, மாப்பிள நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது மாப்பிள. என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள. ஐயோ, தலையில இருந்து ரத்தம் வருதே. ஐயோ மாப்பிள, உங்களுக்கு இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேனே மாப்பிள. சரி த, நடந்தது நடந்து போச்சு, இதோட விட்டுருங்க. எப்படி மாப்பிள விட முடியும்? எப்படி விட முடியும்? நான் இருக்க போய் தானே அந்த ஜானகி ஆவி என் மேல வருது. இல்லாத அக்கிரமத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நான் இல்லனா நான் சாகறேன், நான் சாகறேன், நான் சாக போறேன். இருந்ததானே பிரச்சனை எல்லாம் வருது. தம்புரான காலி பண்ண மாதிரி கூடிய சீக்கிரம் உன்னையும் காலி பண்றேன். அத்த, அவசரப்பட்டு நீங்க ஏதாவது பண்ணி நீங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அத்த. அத்த, கூட்டிட்டு போங்க. தேவி, நீ சும்மா ஆண்டி, அத்த வாங்க, வாங்க அத்த. எனக்கு மனசே சரியில்லை. நான் என்ன பண்ணுவேன்?
இதுக்கப்புறம் நான் உன்னை தள்ளி வச்சு பார்க்க போறதில்ல. இனிமே நமக்குள்ள நீ வேற நான் வேறங்கிறது இல்ல.